ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் இன்றைக்கும் அமேசானோட ஹால் வீடியோ தான். என்ன கண்டினியூவாக அமேசான் வீடியோ வருது அப்படின்னு நினைக்காதீங்க, ரிவ்யூக்காக தான். ஏன்னா அமேசானில் இப்போ ஜூலை 20 and 21 ப்ரைம் டே சேல் லைவில் இருக்க போகுது. அந்த டைமில் 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50% 80% வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 lakhs+ ஸ்டைல்ஸில் சேம் டே டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு 3 குர்த்திஸ், அகெயின் ஒரு லெக்கின் அண்ட் தென் ஒரு ஜுவல் எடுத்திருக்கேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரங்கீட்டா பிராண்ட்லேருந்து ஒரு குர்த்தி எடுத்திருக்கேன். சூப்பர் மைல்டான மின்ட் க்ரீன் கலர். இது 599 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பேபி பிங்க் கலர் இதே சேம் பேட்டர்னில் நான் வாங்கியிருந்தேன். அவங்க அதே சேம் பிராண்டில் ரங்கீட்டாலேருந்து அது வாங்கி இப்போ ஒரு 1 monthக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன். அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ அகெயின் அவங்ககிட்டேருந்து எடுத்திருக்கேன். இது 100% ரேயான் 3/4 ஸ்லீவோடு வருது. காஃப் லென்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டிடுறேன். கோல்டனில் ஃபாயில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைட் கட் இருக்கக்கூடிய குர்த்தி. அப்புறம் ஒரு சின்ன கோல்டன் லேஸ் மாதிரி சைடில் மட்டும் பார்டர் மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி, அப்புறம் ஸ்லீவ்லேயும் அது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. பேக் சைட்லேயுமே நம்மளுக்கு பிரிண்ட் வர மாதிரி இருக்கக்கூடிய குர்த்தி. இதோட ப்ரைஸ் 599 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அடுத்ததான் ஆருலியா பிராண்ட்லேருந்து ஒரு மெரூன் கலர் குர்த்தி. கண்டினியூவாக ஆருலியா பிராண்ட்லேருந்து ஒரு சில குர்த்திஸ்லாம் உங்கள்கிட்ட நான் காட்டிகிட்டு இருக்கேன்ல, அது எல்லாமே 100% விஸ்கோஸ் மெட்டீரியல் இருக்க மாதிரி தான் நான் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொன்னால இதுவுமே அதே மாதிரி தான். பிக்சரில் பார்த்தப்போ ஃபாயில் பிரிண்ட் மாதிரி தானே நம்ம இப்போ எல்லாத்துலேயுமே கிராண்டாக இருக்குது, ஃபங்க்ஷன் வியர்னாவே வருது, அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி தான் எடுத்துருந்தேன். கைக்கு வந்தப்போ தான் இது பார்த்தப்போ தெரிஞ்சது. ஃபுல்லாக ஜிக்னால தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே டிசைன் அதில் தான் வருது. அந்த பிரிண்ட்டை சுற்றி அந்த ஜிக்னா வச்சு அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்டரில் ஸ்லீவில் நெக் போர்ஷன் கிட்ட லேஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் நெக்லேயே சென்டராக ஒரு ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக டிசைன் பேக் சைடு ஃபுல் பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குர்த்தி தான். ஸ்லீவ் போர்ஷன்லேயும் பார்டர் மட்டும்தான் டிசைன் வரும். அந்த பார்டரில் அந்த கோல்டன் கலர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் 640 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். அகெயின் ஆருலியா பிராண்ட்லேருந்தே தான் எப்பவும் போல் 100% விஸ்கோஸ் மெட்டீரியலில் லைட் ப்ளூ கலர் குர்த்தி எடுத்திருக்கேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் வாங்கினது எல்லாத்தையுமே கிஃப்டிங்காக யூஸ் பண்ணிடுறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா குர்த்திஸ்லேயும் மேக்ஸிமம் எல் சைஸ் தான் எடுப்பேன். ஆனால் ஒரு சில பிராண்டில் அந்த எல் சைஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வியர் பண்ணுறப்போ ஒரு 2-3 வாஷ்க்கு அப்புறம் பார்த்தா அது சுருங்கிருமா என்னன்னே தெரியல. என்னடா நம்ம உடம்பு போட்டுட்டா அது சுருங்கிருச்சானே தெரியலேன்னு சொல்லிட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால் அதிகமாக அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருக்கிறத நம்ம அப்படியே 8 லாஸ் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இல்லாமல் வேறு யாருக்காவது கொடுத்துலான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டேன். அதனால் 2-3 குர்த்திஸ் மட்டும்தான் ஸ்கூலுக்கு ரெகுலர் யூஸ்க்கு தான், பாப்பா விட போகிறதுக்கு அழைக்க போகிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்குவேன். எங்கேயாவது வெளில போகணுன்னா போட்டுக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 2 குர்த்தி ஃபங்க்ஷனுக்குன்னு எங்கேயாவது போனால் போடுறதுக்குன்ட்டு அந்த 2 குர்த்தியே இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டாச்சா, இனிமேல் அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அங்கே போட்டு போனால் அதையேவா போட்டு போகிறது அந்த மாதிரி தோணுது. அதுக்காகவே கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும். ஃபெஸ்டிவ் இயர் குர்த்திஸ் மாதிரி ஃப்ரண்ட்டில் நல்லா அந்த கோல்டன் ஃபாயில் பிரிண்ட்லாம் வர மாதிரி குர்த்திஸ்னே கொஞ்சம் நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுக்கலாம். அது கூட நல்லா ஒரு சூப்பரான ஒரு லெகின் அண்ட் ஷால் மேட்ச் பண்ணிட்டோம்னா சூப்பராக செட் ஆயிரும். அந்த மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ மல்டி கலர்ஸில் நிறைய டார்க் கலர்ஸ் அட்ராக்டிவாக இருக்க மாதிரியும், கொஞ்சம் மைல்டான கலர்ஸ் நீங்கள் சிம்பிளாக ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் போடுங்க அந்த மாதிரியும் கலெக்ஷன்ஸ் ஒரு 7-8 குர்த்தி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் மோஸ்ட்லி ஆர்லியா பிராண்டில் செட் ஆகுது. அதுவும் இந்த மெட்டீரியலில் விஸ்கோஸ் மெட்டீரியல், அதனால் அதை எடுத்தேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கோகுலஸ் பிராண்டில் இந்த ஷிம்மர் லெகின்ஸ் இப்போ எனக்கு நல்லா சூப்பராக செட் ஆகுதுன்னு சொன்னால அது எல்லாமே இந்த மாதிரி குர்த்திஸ்க்கு போடுறதுக்காக தான். இது ஒரு க்ரீம் கலர் இன்றைக்கி எடுத்திருக்கேன். டார்க் கோல்டன், க்ரீம், அப்புறம் சில்வர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் நிறைய குர்த்திஸ் கூட. நம்மளுக்கு அந்த குர்த்தியில் என்ன பிரிண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது இந்த ஒயிட் பேஸில் நம்ம லெகின் போடுற குர்த்திஸ்க்கெலாம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருக்கேன். லைட் ப்ளூ கலர் குர்த்தி 660 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு க்ரீம் லெகின் அது கோகுலஸ்லேருந்து 699 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஃபைனலாக சவரி பர்ஸ்லேருந்து ஒரு ஜுவல் ஒன்று பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். அவளோட பர்த்டே கிஃப்ட் பண்ணலான்ட்டு. அதை அவங்க வியர் பண்ணியும் காட்டியிருக்காங்க. அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். குட்டி குட்டியாக ஹார்ட் டிசைனில் டாலர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. 5 ஹார்டின்ஸ் மாதிரி அங்கங்கே டாலர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றுலேயும் ஒரு கலர் வர மாதிரி அந்த பெயிண்டட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நார்மலாகவே ஏதாவது ஒரு அக்சசரிஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போனோன்னா ஹார்ட் டிசைனில் ஒன்று பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு தான் முதலிடம் கொடுப்பா பாப்பா. இதில் மல்டி ஹார்ட்ஸ் அப்படின்றதுனால அவளும் ரொம்ப லைக் பண்ணா.
இதோட ப்ரைஸ் வந்து 199 ரூபா. லென்த் வந்து எவ்வளோ வருது பாருங்களேன். இது வந்து விமன்ஸ் செயின். நம்மளாம் வந்து போட்டோன்னா ஷார்ட்டாக வரும், ஷார்ட் செயின் மாதிரி. குழந்தைங்களுக்குன்றதுனால நான் இது வந்து இறக்கமாக இருக்காங்க போட்டு காட்டியிருக்கேன். லாஸ்ட் குக்கில் போட்டு இந்த அளவுக்கு வந்து இறக்கம் வருது. இந்த மந்தோட லாஸ்ட் ரிவ்யூ வீடியோவாக வந்து இதுதான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அமேசானில் ஜூலை 20 and 21 வந்து பிரைம் டே சேல் லைவ்ல இருக்க போகுது அப்படின்றதுனால தான் முன்னாடியே வந்து ரிவ்யூ வீடியோஸ்லாம் நான் வந்து கண்டினியூ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.